புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 3 வாழ்க்கையின் மகிமை மற்றும் வீழ்ச்சி பக்கம் 126. ஒரு எரியும் இடி, ஒரு படைப்பாளி ஃபிளாஷ். அவரது வெற்றி ஒளி, அவரது மரணமில்லாத படை மீது சவாரி. ஒரு சென்டாரின் வலிமைமிக்க ஓட்டம் கடவுளைத் தாங்கியது. வாழ்க்கை சிம்மாசனம் மனதில் இரட்டை மாட்சிமை. உலகங்கள் பெரிய மகிழ்ச்சியுடன் இருந்தன. கனவோடு செயல்பட்டன, சிந்தனையுடன் சிரிப்பு மற்றும் பேரார்வம் கடவுளின் நெருங்கிய அணுகுமுறையை கேட்கும் வரை. அதன் ஆசைக்காக காத்திருக்கும். உலகங்கள் ஒரு குழந்தை போன்ற மகிழ்ச்சி மற்றும் மகிழ்ச்சி இருந்தது. மனம் மற்றும் இதயத்தின் கவலையற்ற இளமை உடலில் ஒரு பரலோக கருவியாக காணப்படுகிறது. இது ஒரு ஆரியட் ஒளிவட்ட ஆசையை ஏற்றி, தெய்வீகமான காதல் மற்றும் அழகு மற்றும் பேரின்பத்தின் தெய்வீக சூதாட்டங்களுக்கு கைகால்களில் தெய்வமாக்கப்பட்டது. சொர்க்கத்தின் புன்னகையை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு ஒளிமிக்க மண்ணில், ஒரு வேகமான வாழ்க்கை தூண்டுதல் குறையவில்லை அல்லது நிற்கவில்லை. அது சோர்வடையத் தெரியாது, அதன் கண்ணீர் மகிழ்ச்சியாக இருந்தது. அங்கே வேலை விளையாடுவதும் ஒரே வேலை. பரலோகத்தின் பணிகள் தெய்வீக வல்லமையின் விளையாட்டு, எப்போதும் தூய்மையான ஒரு பரலோக பாசனம். மரண சட்டங்களைப் போல மயக்கத்தால் நிலைத்திருக்காது. வாழ்க்கை பேரானந்தத்தின் நித்தியமாக இருந்தது. வயது வரவில்லை, கவனிப்பு வரிசையாக இல்லை. முகம் நட்சத்திரங்களின் பாதுகாப்பின் மீது திணித்து, அழியாத வலிமையின் பந்தயமும் சிரிப்பும். நிர்வாணக் கடவுள் குழந்தைகள் தங்கள் விளையாட்டு மைதானங்களில் காற்றை பிரகாசத்துடனும் வேகத்துடனும் அடித்து ஓடினார்கள். புயல் மற்றும் சூரியன் அவர்கள் தோழர்களை உருவாக்கினர். கடல்களை தூக்கி எறியும் வெள்ளை மேனியுடன், தூரத்தை தங்கள் சக்கரங்களுக்கு அடியில் மிதித்து, தங்கள் படையின் அரங்கங்களில் மல்யுத்தம் செய்தனர். சூரியனைப் போன்ற பிரகாசத்தில் அவர்கள் தங்கள் உறுப்புகளின் மகிமையால் சொர்க்கத்தை எரித்தனர். ஒரு தெய்வீக பெரியதைப் போல உலகிற்கு வீசினர். இதயத்தை அப்பட்டமான மகிழ்ச்சிக்கு உட்படுத்தும் மந்திரம். அவர்கள் தங்கள் அழகின் பெருமையையும் தேர்ச்சியையும் சுமந்தனர்.